ரம்ஜான் ஜக்காத்து கொடுக்குறேன்ற பேர்ல புருஷனும் பொண்டாட்டியும் சீன் போடுறதையும் அந்த ஜனங்கள் எல்லாம் ஏதோ கொள்ளக்காரங்க ரேஞ்சுக்கு பேசுறதையும் பார்த்தாலே காண்டாகுது. காருள்ள கைய விடாதீங்க, குடுக்கறதுக்கு தானே வந்திருக்கிறோம், இப்படி அசிங்கமா பண்ணாதீங்க. ஐயோ அல்லாவே, எவ்வளவு பேச்சு. இல்லாதவனுக்கு கொடுக்க போனா அவன் தனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற பரிதவிப்புல முந்தி அடிச்சுக்கிட்டு வாங்கதான் நினைப்பான். இதை பொறுத்துக்க முடியலன்னா நீ என்ன புடுங்கிறதுக்கா போனாங்க? இவன் கூப்பிட்டு பொருளை வாங்க வந்தவங்கள ஏதோ பிச்சைக்காரங்க ரேஞ்சுக்கு நடத்தி நக்கல் அடிச்சு ஜக்காத்தோட மாண்பையே கெடுத்து வச்சிருக்கான் இந்த தற்குறி. அதையே தில்ல வீடியோ எடுத்து போட்டு காசு பாக்குறது, கண்டென்ட் ஆக்குறது, கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி அதுலயே மஞ்ச குளிக்கிறதுன்னு முழு கார்பரேட் வியாபாரியா மாறி நிற்கிறான். வறுமையில இருக்கிறவங்களுடைய தன்மானத்துல சிறு கீரல் கூட விழுந்துடாம செய்யறதுக்கு பேர் தான் உதவி. பெரிய பெரிய உதவிகள் எல்லாம் அடையாளமே தெரியாம செஞ்சுட்டு யாரோ போல கடந்து போயிட்டு இருக்கிறவங்க ஏராளமானவங்க. உதவி செஞ்சுட்டு அதுக்கான அங்கீகாரத்துக்கு கூசுபவர்கள் இருக்கிற உலகத்துலதான் விளம்பரத்துக்காகவே உதவி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. உதவி செய்யறதால நாம பெரிய புடுங்கிங்களும் இல்ல, உதவி வாங்குறதால அவங்க கேவலமானவங்களும் இல்ல. சக மனிதன் நம்மை போன்றவன். நாம கொஞ்சம் பெட்டரா இருக்கும் போது நம்மளால முடிஞ்சதை உதவி செய்யணும். அதுக்கு பேர் தான் மனிதாபிமானம். அது செய்யலனா கூட மூடிக்கிட்டு இருக்கலாம். லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறவங்களும் கோடிகள்ல சொத்து வச்சிருக்கவங்களும் கூட ஒருத்தருக்கு உதவின்னு கேட்டா செய்யறது இல்ல. அப்படிப்பட்ட ஆட்களையும் பார்த்திருக்கேன். மாசம் 10,000 சம்பளம் வாங்கிட்டு எம் பங்குன்னு அவங்களால முடிஞ்சதை உதவியா செய்யற நல்லுள்ளம் கொண்டவங்களையும் பார்த்திருக்கேன். உதவிங்கிறது உண்மையிலேயே அது அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை. அதை செஞ்சா அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு நாம நினைக்கிறதுனால அதை செய்யறோம். இவன் ஏதோ பெரிய இங்கிலாந்து இளவரச மாதிரியும் இளவரசிய கூட்டிக்கிட்டு தேர்ல நகர்வலம் போற மாதிரியும் கார்ல உட்காந்துக்கிட்டு நாய்களுக்கு பிஸ்கெட் தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு அதையும் வீடியோவா போட்டு நக்கல் அடிக்கிற அந்த பரதேசிய என்ன சொல்ல? உதவிங்கிறது நம்ம மனசுல இருந்து செய்யணும். நம்மள 4 பேர் பாராட்டுவான், நமக்கு சொந்த ஆதாயம் கிடைக்கும்னு செய்யக்கூடாது. அந்த மனநிலையில இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுடைய ஒரிஜினல் முகம் வெளியே வந்துடும். உதவி செய்யறேங்கிற பேர்ல உதவி வாங்குறவங்களை கேவலப்படுத்தாதீங்க. அவன் வார்த்தையிலையும் அவன் பொண்டாட்டி அவங்களை பார்த்து முகம் சுளிக்கிறதுலயும் தெரியுது இதுங்களுடைய நவீன தீண்டாமை. இதுல வீடியோ எடுத்து பெருமை மயிர் வேற. இதெல்லாம் தெரியாம செய்யற செயல் இல்ல. புது பணக்காரன்ல அந்த திமிரு இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. இவனை சட்ட ரீதியாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் இவனை பனிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவனுடைய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் அவனுக்கு கொடுக்கிற ஆக சிறந்த தண்டனை. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், எரியறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கிடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.